Students, in our last class we are complete the scene 2 Edgar's story. நம்ம லாஸ்ட் கிளாஸில் scene 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். scene 3ல என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். Next, to the sweet shops, there were a few hardware stores and jewelry shops. அங்கே அதிகமான ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது. தென் ஒரு சில ஹார்ட்வேர்டும் தென் ஜுவல்லரி ஷாப்ஸும் இருக்குது. The boys were not interested in anything there. ஆனால் அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் மேலேயோ இல்லை ஹார்ட்வேர் ஷாப்ஸ் மேலேயோ பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தி வாக்ட் எக்ஸ்பர்ட் ஹமீடும் அந்த பிளேஸில் இருக்கான். என்ன பண்ணுறாங்க, எல்லா பசங்களும் அந்த பிளேஸை விட்டு மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், it occurred to Hamid that his granny did not have a pair of donks. ஹமீத் அப்போ யோசிக்கிறான், நம்ம பாட்டிக்கிட்ட இந்த டாங்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டாங்ஸ் அப்படின்னா இடுக்கின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குக் பண்ணும்போது நம்ம கைகளில் வந்து சூடு படாமல் இருக்கிறதுக்கு, சுட்டுடாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடுக்கியை தான் டாங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் டைம் she cooked chapatis, the iron pan burnt her hands. எப்போதுமே இந்த பாட்டி என்ன பண்ணிக்கிது, சப்பாத்தி வந்து குக் பண்ணும்போது அதோட கைகள் எல்லாமே சுட்டுக்குது. ஸோ இஃப் he bought her a pair of tongs, she would be very pleased. அப்போவே யோசிக்கிறான், நம்ம என்ன பண்ணலாம், பாட்டிக்கு ஒரு பேர், அதாவது ஒரு ஜோடி டாங்ஸ் வாங்கிட்டு போகலாம், அது ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, she would never again burn her fingers. நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா இனிமேல் வந்து அவங்களுடைய கைகளை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சுட்டுக்க மாட்டாங்க. இட் would be a really useful thing to have in the house. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்க்கு அப்படின்னு ஹமீத் யோசிக்கிறான். ஸோ ஹமீத் stopped to look at a pile of dongs at the hardware shop and asked the shopkeeper. அவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேர் அந்த ஷாப்ஸில் எல்லாமே பார்த்துட்டு அந்த டாங்ஸை பார்த்துட்டே நிற்கிறாங்க. பார்த்துட்டு ஷாப் கீப்பர்கிட்ட கேட்குறாங்க, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறான், ஹமீத் கேட்குறான், how much for this pair of dongs? இந்த டாங்ஸோட விலை என்ன அப்படின்னு கேட்குறான். The shopkeeper looked at him and replied, it's not for you. அவர் மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. குட்டி பையன் ஹமீடை பார்த்துட்டு இது உனக்கானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? ஹமீத் கேட்குறான், இது வந்து நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு தானே வச்சுருக்கீங்க, சேல் பண்ணுறதுக்கா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். why should it not be for sale? ஆமாம், இதை ஏன் வந்து விற்பனைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், இது விற்பனைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இட் வில் பி காஸ்ட் யூ 6 பைசா. இதோட விலை என்னன்னு தெரியுமா, 6 பைசா அப்படின்னு சொல்கிறாரு. ஹமீட்ஸ் ஹார்ட் சங்க் அப்படின்னா அவனுக்கு ஒரே கவலையாக இருக்குது, அதிகமான விலை சொல்கிறாரே அப்படின்னு. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ் ஹி செட். ஹமீட் கேட்குறான், இதோட சரியான விலையை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆல்ரைட், இட் வில் பி 5 பைசே, டேக் இட் ஆர் லீவ் இட். ஓகே, ஃபைனலாக இதோட ப்ரைஸ் வந்து 5 பைசேக்கு வந்து நான் கொடுக்குறேன். 5 பைசேக்கு வந்து நீ கொடுக்கறதா இருந்தால் வாங்கிக்கோ, இல்லை அப்படின்னா இந்த இடத்த விட்டு நீ என்ன பண்ணலாம், போகலாம், லீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹமீட் செட். அதுக்கு ஹமீட் சொல்கிறாங்க, will you give it to me for 3? அவர் கேட்குறாரு, நம்ம எல்லாம் இப்போ ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி விலை குறைச்சி கேட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஹமீத் வந்து என்ன பண்ணுறான், இதை எனக்கு வந்து 3 பைசேக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தென் he walked away afraid that the shopkeeper would scream at him. அவன் கேட்டுட்டு, அச்சிச்சோ ஒருவேளை நம்ம 3 பைசாக்கு வந்து கேட்டோம் அப்படின்னா இவர் கத்திடுவாரோ, ஸ்க்ரீம் அப்படின்னா கோவப்படுறது, கத்துறது, ஓகேவா, கத்திடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் அந்த ஷாப்கீப்பர், அந்த கடைக்காரர் என்ன பண்ணலை, ஹமீடை வந்து ஸ்கோல்டு, அதாவது திட்டலை. ஆன் த contrary, he called Hamid back and gave him the pair of dongs. உடனே அவர் வந்து கூப்பிடுறாரு, அவருக்கு அந்த குட்டி பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த ஒரு ஜோடியை வந்து இந்தா நீ எடுத்துக்கோ, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹமீத் carried it on his shoulder as
இஃப் இட் வேர் எ கன் டு ஷோ இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவன் என்ன பண்ணுறான், அந்த டாங்ஸை வாங்கிட்டு அவனுடைய ஷோல்டரில் போட்டுட்டு அவன் வாக் பண்ணி இதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷோ பண்ணலாம் அப்படின்னு போகிறான். மார்சின் லாஃப்ட் அண்ட் செட். மார்சின் அவனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரே சிரிப்பு அவனுக்கு. லாஃப்ட் அப்படின்னா சிரிப்பு. ஒரே சிரிக்கிறான், பார்த்து சத்தமாக சிரிக்கிறான். ஆர் யூ கிரேசி? அவன் கேட்குறான், ஹே என்னடா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். வாட் வில் யூ டூ வித் த டாங்ஸ்? இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹமீட் ஃப்ளங் த டாங்ஸ் அண்ட் கிராண்ட் அண்ட் ரிப்ளைட். அவன் சொல்கிறான், இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கிட்ட ரிப்ளை பண்ணுறான். ட்ரை அண்ட் த்ரோ யுவர் வாட்டர் கேரியர் அண்ட் த கிரவுண்ட் இட் வில் பி பிரேக். உடனே வந்து ஹமீடு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன பண்ணுறேன்னா, நீ வந்து ஒரு வாட்டர் கேரியர்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்க இல்லையா, இதெல்லாம் நீ கீழே போட்டு அப்படின்னா அது உடனே என்ன ஆகும், பிரேக் ஆகிடும், உடஞ்சி போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். மமூட் செட், ஆர் தஸ் டாங் சம் கைண்ட் ஆஃப் டாய்? இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு வகையான டாய் மாதிரி இருக்குது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒய் நாட்? ஆமாம், ஏன் இல்லை? ரிப்ளைடு ஹமீட் சொல்கிறான். பிளேஸ் தம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் இட் இஸ் ஏ கன். ஹே, இந்த டாங்ஸை நீ வந்து ஷோல்டரில் போட்டு போனேன்னு வச்சுக்கேன், பார்க்குறதுக்கு கன் மாதிரியே இருக்கும். கேரி தம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அட் இட் இஸ் லைக் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே நீ கைகளில் எடுத்து வச்ச அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே இருக்கும். கேரிட் பை சிங்கிங் monks. மை டாங்ஸ் ஆர் லைக் எ டைகர் அமாங்ஸ் டாய்ஸ். அது எப்படி இருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது என்னுடைய டாங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டைகர் டாய் மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். சமி ஹூ ஹேட் பாட் இ ஸ்மால் டெம்பரைன் ஆஸ்க்டு வில் யூ எக்ஸ்சேஞ்ச் தம் ஃபார் மை டாம்பரின். அவர் கேட்குறான். சமி அப்படின்றவர் வந்து அந்த பையன் என்ன வாங்கியிருக்கான், டாம்பரின் அப்படின்ற ஒரு சின்ன பசங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கும், ஓகேவா, அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கான். உடனே அவன் பண்ணுறான், இதில் இவ்வளோ இருக்காடா, நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட்லி பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியே என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணியாச்சு, இப்போ யூஸ் பண்ணதை விட இதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருப்போம், டே இது எனக்கு தெரியா, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி தான் இவங்களும் பேசிக்கிறாங்க. இட் இஸ் வர்த் 8 பைசா. டே இது எவ்வளோ தெரியுமா, 8 பைசாக்கு நான் இதை வாங்கினேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹமீட் வுட் நாட். ஆனால் ஹமீத் என்னல்ல, அது தரலை, இல்லைடா எனக்கு இது வேணும்னு சொல்கிறான். த பேர் ஆஃப் டாங்ஸ் வின் எவ்ரி ஒன் ஓவர் டு இட்ஸ் சைடு. பை 11 the village was again filled with excitement. அதாவது டைம் போக அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த பஸார் எல்லாமே ரொம்ப க்ரௌட் ஆகுது, நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு த பேர் were back at home. ஹமீட் டு ரிட்டன் டு ஹோம். ஸோ இந்த பஸார்லேருந்து அந்த சந்தையிலேருந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க, ஹமீடும் கூட போகிறான். as soon as she heard his voice, சீக்கிரமே போனதான் அவங்களுடைய ஹமீடோட வாய்ஸ் கேட்குது. பாட்டி வந்து வேகமாக கிராணி அமீனா ரன் அவுட் ஆஃப் த ஹவுஸ், பிக்டு ஹிம் அப் அண்ட் கிஸ்டு ஹிம். உடனே வந்து ஹமீடோட வாய்ஸ் கேட்டதுமே அவங்களோட பாட்டி வேகமாக ஓடி வந்து ஹமீதை வந்து ஹக் பண்ணி அவங்க கிஸ் கொடுக்குறாங்க. சடன்லி she noticed the tongs in his hand. உடனே அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய டாங்ஸை பார்க்குறாங்க. கைகளில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் டாங்ஸ்? இதை நீ எங்கடா வாங்கின, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ பாட் தெம். பாட்டி இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன், விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம்? டே இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, இதை நீ எவ்வளோ பணம் கொடுத்துட்டா வாங்கின அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. 3 பைசே ஹமீட் சொல்கிறான். பாட்டி இதை நான் 3 பைசாவுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ ஆர் ஏ ஸ்டூபிட் சைல்ட். டே என்ன முட்டாள் மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் அண்ட் யூ ஹேவ் நாட் ஹேட் எனி திங் டு ஈட் ஆர் ட்ரிங்க். இது ஆஃப்டர்நூன், அதாவது நூன் ஆயிடுச்சு, மதியம் வரப்போகுது, ஆனால் இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணலை, சாப்பிடலை, ஒரு ட்ரிங்க் ஏதாவது நீ அந்த பைசாவுக்கு வாங்கியாவது சாப்பிட்ருக்கலாம், குடிச்சிருக்கலாம்டா, ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க.
குட் நாட் யூ ஃபைண்ட் எனிதிங் பெட்டர் இன் த ஃபேர் தென் திஸ் பேர் ஆஃப் அயன் டாங்ஸ். பாட்டி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இதுதான் ஓகே தேவையானதாக பட்டுச்சு, அதனால தான் உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். நீ எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சுடும்போது கையெல்லாம் சுட்டு வச்சுக்கிறேன், கையெல்லாம் சுட்டுக்குது, அதனால தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹமீட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். Hamid replied in an insured tone, "You burn your fingers on the iron pan, so I bought them." நீ எப்போ பார்த்தாலும் சுட்டுக்கிற இல்லையா, அதனால தான் நான் இதை உனக்கு வாங்கி தந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Granny was deeply moved by Hamid's selfishness. She started crying. அவனுடைய தன்னலமற்ற அன்பை பார்த்து அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரே அழுக. For the wretched woman, the pair of dogs was as precious as sacks of silver. பாட்டிக்கு என்ன தோணுது அப்படின்னா, விலை மதிப்பற்ற, ப்ரீசியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்ற பொண்ணோ பொருளோ சில்வர் சக்ஸோ இதையும் விட இது எனக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமோ, இது இருந்தால் கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் உன்னுடைய இந்த டாங்ஸ் நீ எனக்கு கொடுத்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹமீடை ரொம்ப ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ விலை மதிப்பற்ற பொண்ணோ பொருளோ இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய தன்னலமற்ற அன்பு இருக்குது இல்லையா, அந்த அன்பு தான் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.